ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தேவன் தங்குமிடம். அடிமைத்தன எகிப்தை விட்டு வெளியேறிய இஸ்ரவேல் மக்களிடம் தேவன் முக்கியமான ஒரு விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அவர்களின் நடுவில் அவர் வாசம் பண்ண அல்லது தங்க விரும்பினார். அதற்காக தமக்கு ஒரு தங்குமிடத்தை உண்டாக்கும்படி மோசேக்கு கட்டளையிட்டார். மகிமை நிறைந்த தேவன் மண்ணான மனிதர்கள் நடுவில் வந்து தங்க விரும்பினார் என்றால் மனிதர்கள் மேல் அவர் கொண்டுள்ள ஆழமறிய இயலாத அன்பு எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ சில நன்மைகளுக்காகவும் அருளுக்காகவும் பக்தி காண்பிப்பதல்ல. அவர் நம்மோடு சேர்ந்து வாழ விரும்புகின்றார். நம்முடைய நெருங்கிய ஐக்கியத்தை அவர் தேடுகின்றார். அந்த விருப்பத்திற்கு இசைந்து அவரை நம்மிடம் தங்க அழைப்பதும் அவரோடு சேர்ந்து வாழ்வதுமே உண்மையான ஆன்மீகம். அவருடைய ஐக்கியம் உணரப்படாத வாழ்க்கை ஆவிக்குரியதல்ல. தேவன் நம்மோடு இருக்கின்றார், கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் என்றெல்லாம் நாம் விசுவாசத்தோடு கூறலாம். ஆனாலும் மோசே அன்று தேவனுக்காக விசேஷ தங்குமிடத்தை உருவாக்கியது போல நம்மிடம் தேவன் தங்குவதற்கு விசேஷமான ஒரு இடத்தை தேவனுக்காக உருவாக்கி இருக்கிறோமா என்பதே முக்கியம். நம்முடைய வீட்டிற்கு உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர் வந்தால் அவருக்காக நம்முடைய வீட்டை இயன்ற அளவு ஒழுங்குபடுத்தி அழகா இருக்க பண்ணுகிறோம். தேவாதி தேவன் தங்குவதற்காக நம்முடைய வாழ்க்கை என்னும் வீட்டை ஒழுங்குபடுத்தி அழகாயிருக்க செய்ய வேண்டியது தேவை அல்லவா? உங்களுடைய வாழ்க்கை தேவன் தங்குவதற்கு ஏற்றதா? அநேகர் தேவனை ஆலயங்களிலும் சில முக்கிய ஊழியர்களிடமுமே தேடுகின்றனர். சிலர் சில குறிப்பிட்ட ஆவிக்குரிய கூடுகைகளில் மட்டுமே தேவனை தரிசிக்க விரும்புகின்றனர். ஆனால் தேவனோ அவரை விசுவாசிக்கின்றவர்கள் எங்கேயோ அங்கேயே அவர்களோடு தங்க விரும்புகின்றார். சகேயு காட்டத்தி மரத்தின் மேல் அமர்ந்து இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவோ இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆம், நம்மோடு தங்க விரும்பும் தேவனை நம்மிடம் தேட முன்வருவோம். அவர் தங்கத்தக்க ஆலயமாக நாம் விளங்குவதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. சிந்தனைக்கு, இறைவனுக்கு கோயில் கட்டினால் அது பக்தி, இறைவனுக்கு உன்னை கோயிலாக்கினால் அதுதான் புத்தி. இறைவனுக்கு கோயில் கட்டினால் அது பக்தி, இறைவனுக்கு உன்னை கோயிலாக்கினால் அதுதான் புத்தி.